ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. त्वं कालनेमि मत मालिमुकल जगन्त चक्रो जगान बलि जम्भवलन सपाकन शुष्कार्त्र दुष्करवते नमुचो चलूने के पेने नारद गिरा ஞருணோரணம் துவம். உயர்ந்த அமிர்த மதனத்தினுடைய வைபவங்களை எல்லாம் சொல்லக்கூடிய நலம் தரும் நாராயணியத்தில மகாவிஷ்ணுவானவர் அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் பயங்கரமான சண்டை மூண்டது. அதுல இவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணதுனால கருடாரூடனாக வந்து தானும் சங்கு சக்கராதிகளை எடுத்துண்டு அங்க இருக்கக்கூடிய காலநேமியை அழிச்சுட்டு பகவான் ஆக்ரோஷமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல பட்டத்திரி சொன்னார், குருவாயிரப்பா, நமுச்சின்னு ஒருத்தன் அவன் இந்திரனோட யுத்தத்தை ஆரம்பிக்க இந்திரன் வஜ்ராயுதம் ஆக்னேயாஸ்திரம் எதை பிரயோகம் பண்ணாலும் அவனுக்கு ஆச்சரியம். இந்த விருத்ராசுரனை கூட நம்ம வெட்டின இந்த வஜ்ராயுதம் கூட நமிச்சையின் இடத்துல ஒன்னும் பண்ணலையேன்னு அவன் ஆச்சரியத்தோட இந்திரன் தவிச்சு போய் மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடுத்து. எப்படி நமுச்சி அழிக்கிறதுன்னு அப்ப பகவானான குருவாயிரப்பா, உன்னுடைய மாயத்தனம் இருக்க அசரீரி மூலமாகவும் ஜாடை மூலமாகவும் தேவேந்திரனுக்கு நீ உணர்த்தின. தேவேந்திரா, இவனை அழிக்கணும்னு சொன்ன காய்ந்த ஒரு வஸ்துவாலேயோ ஈரமுள்ள ஒரு வஸ்துவாலேயோ ஒரு பொருளாலேயோ எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டதுனால உன் பக்கத்திலேயே பார்க்கடல்ல கடல் நொர இருக்க அந்த கடல் நுரையால அவனை அடிச்சேனா அவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்ல, குருவாயிரப்பா, உன்னுடைய மகிமை பெரிய அசுரனை அழிக்கிறதுக்கு கூட நீ ஒரு மாயத்தனத்தை வச்சிருக்க. தேவேந்திரன் புரிஞ்சுட்டான். உடனே அந்த கடல் நுரையை எடுத்து நமுச்சி மேல வீசின உடனே நமுச்சியானவன் அழிஞ்சானாம். இந்திரன் முன் வானத்தோடு நரை நமுச்சியை மாய்ப்பது வனத்தார் பேனத்தாம் என பேனம் விட்டு, பேனம் பேனம்னா தமிழ்ல கடல் நுரைன்னு அர்த்தம், பேனம் விட்டு அவனுடன் பிளந்தான்னு நமுச்சியினுடைய ஒரு வதமாறுதுன்னு இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். சுஷ்கார்த்ர துஷ்கரவதே நமூச்சலூனேகே பேதேன நாரதகிரா ஞருணோ குணம் துவமோ. அந்த உத்தமமான அவனுடைய அழிவு வந்தது. 29வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தினுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, காலநேமி மாலி முதல் கடியவரை கொன்று நின்றோம் சாலவுமே இந்திரன் பகனுடனே பலி ஜம்பன் வலவல் தன்னை ஏலும் வகை கொன்றிடலும் நமுச்சியவன் நுரையதனால் அழிவுற்ற ஞானம் எல்லாம் போற்றுகின்ற நாரதரும் கண்ணா போர் நிறுத்தம் செய்தாரன்றோகம். இந்த சந்தர்ப்பத்தில் என்னாச்சு, நாரதர் பயந்து போயிட்டாராம். அசுராளோட தேவதைகள் சண்டை போடுறதும் பகவான் சங்கு சக்கரத்தை எடுத்துட்டு ஆக்ரோஷமா வந்து இந்த யுத்தத்தை நடத்துறத பார்த்தா உலகத்துக்கே அழிவு வந்துடும் போல இருக்கேன்னு பிரம்மா தூண்ட நாரதர் பார்க்கடலுக்கு வந்து மகாவிஷ்ணுவை சோஸ்திரம் பண்ணி அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணி தயவு பண்ணி இந்த யுத்தத்தை நிறுத்திக்கணும்னு கேட்க மகாவிஷ்ணுவும் ஒத்துண்டு அந்த சண்டையை நிறுத்தினார். அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் தேவதைகள் ஒரு பக்கமாகவும் கிளம்பினா பகவானும் தானும் வைகுண்டத்தை வேகமா இந்த கருடாரூடனாக அடைஞ்சார்னு அடுத்த ஸ்லோகத்துல நாராயணியத்தினுடைய ஒரு பரிணாமத்தை 29வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்துல பட்டத்திரி தொடங்குறார். யோஷா வபுகோம் தனுஜமோகனமா கீதே ஸ்ருத்வா விலோகன குது ஹலவல்மகேசகா பூதை சமம் கிரிஜயா ச கதப்பதம் தேகே ஸ்துத்வா பிரவீத் அபிமதம் இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம். அமிர்த மதனம் எல்லா சரித்திரமும் முடிஞ்சு போயிடுத்து. தசகத்தை முடிக்கச்சே சுருக்கமா பட்டத்திரி ஒரு சரித்திரத்தை சொல்றாராம். கைலாசத்துல பரமேஸ்வரனுக்கு பகவான் மகாவிஷ்ணு மோகனாவதாரம் எடுத்து எல்லாரையும் மயக்கினான்ற விஷயம் போச்சு. அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துதான். பார்வதியை அழிச்சுட்டார். நாம நேர வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை வேண்டுவோம், மீண்டும் நமக்காக அந்த மோகனாவதார திருக்கோலத்தை ஒரு தரிசனமாக அளிக்க சொல்வோம்னு இவருக்கு ஆசை வந்தது. நேர பூதகணங்களை அழிச்சுண்டு பார்வதியையும் அழிச்சுண்டு பூதை சமகிரிஜயா ச கதப்பதம் தேக
குருவாயூரப்பா அவர் நேர கைலாசத்திலேருந்து வைகுண்டத்துக்கு வந்து உன்னை பிரார்த்தனை பண்ணார். என்ன பிரார்த்தனை? இந்த மோகனாவதாரத்தை நான் பார்க்கணும். நான் ஏதோ ஆலகால விஷம் வந்தது சாப்பிட்டுட்டு நீலகண்டன்ற ஒரு பேரை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கைலாசத்துக்கு வந்துட்டேன். இந்த நிகழ்வை பார்க்கல, அசுரர்கள்லாம் மயங்கினாலாமே, எனக்காக நீங்க மறுபடியும் ஒரு மோகினியா வேஷம் போட்டு வைகுண்டத்துல தரிசனம் கொடுக்கணும்னு கேட்டாராம். மகாவிஷ்ணுவுக்கு சங்கோஜம். பரமேஸ்வரா, நான் ஏதோ அசுரர்களை மயக்குவதற்காக ஒரு புடவையை கட்டிட்டு வந்தேன், அந்த வேஷத்தை எப்படி மறுபடியும் உங்களுக்கு முன்னாடி காட்டுறதுன்னார். இல்ல, எனக்கு நீங்க அந்த தரிசனத்தை அளிக்கணும்னு பரமேஸ்வரன் வேண்டவே, குருவாயூரப்பா வேற வழி இல்லாம கூடிய சீக்கிரமே அந்த தரிசனத்தை காட்டுறேன்னு வைகுண்டத்திலேருந்து நீ மறைஞ்ச. பரமேஸ்வரனும் நீ மோகனாவதார ரூபத்தோட வரக்கூடிய காட்சியை எதிர்பார்த்து இருக்காருன்னு 29வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பெண்ணுருவாய் நிற்கின்ற பெற்றி அதை பரமசிவன் கேள்வியுற்ற தன்மை மிகு உமையவளின் துணையுடனே வந்தவனாய் தன் இச்சை தனை சொல்ல மண்ணுலகம் புகழும் வகை மறைந்தீர்கள் ஓமையேதும் சொல்வனாத உண்மையுறு கொண்டவராம் உம் பெருமை கண்ண உரைத்திடவும் ஆவதுண்டோம். அந்த ஒரு வைபவத்தை முடிச்சு பரமேஸ்வரன் எப்படி மோகனாவதாரத்தை தரிசனம் பண்றாருன்னு 29வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்க இருக்கார். துவங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் ஏற்கனவே நம்ம அறிவிச்சிருக்கோம், உங்களுக்கு கவனத்தில் இருக்கோம். சென்னையில பல்லாவரத்தை அடுத்த பம்மனில் உள்ள கிழக்கு மெயின் ரோடில் உள்ள சங்கர் நகரில் கோயில் கொண்டுள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா குருவாயூரப்பனுடைய திருக்கோயிலிலே குருவாயூரப்பனுடைய திவ்ய தரிசனத்தை அடைய இருக்கின்றோம். இதோ கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். இந்த திருக்கோயிலானது 2008ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டு கேரள பாணியிலே நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது போல சிறிய விமானத்துடன் நமக்கு காட்சி அளிக்கின்றது. கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டோம். சிறிய பலிபீடம், அதை கடக்கின்றோம். உயர்ந்த கொடிக்கம்பம் வானலாவிய உயரத்திலே நம்மை வரவேற்க, கொடிக்கம்பத்தை வணங்கி தத்துவமசி என்ற வார்த்தையும் நம்மை வரவேற்க கஜலட்சுமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைகின்றோம். அரசமரம், வில்வமரம், வேப்புமரம் மூன்றும் இத்திருக்கோயிலிலே தலவருஷமாக அமைந்திருக்கிறதாக வரலாறு கூற, இதோ நாம் வலம் வர ஆரம்பிக்கும் போது உயர்ந்த விஷ்ணு துர்க்கையினுடைய அழகான திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அதற்கு முன்னால் நாக தேவதையும் இங்கு மரத்திற்கு கீழே நமக்கு காட்சியளிக்க, இந்த நாகமரத்தின் கீழ் உண்மையாகவே நாகங்கள் வசிப்பதாகவும் அடிக்கடி இங்கு தரிசனத்தை அளிப்பதாகவும் இங்கு பூஜை செய்பவர்கள் கூறுகின்றார்கள். அங்கு நாகதேவதையினுடைய அருளை பெற்று இதோ விஷ்ணு துர்க்கையினுடைய திவ்யமான தரிசனம். மூலவராக தனி சன்னதியிலே அமர்ந்த திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு அபய வரத ஹஸ்தத்தோடு ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் இன்று நமக்கு பற்பல பலன்களை அளிக்கின்றது. அதோடு நாம் கடக்கும் போது தும்பிக்கையாழ்வாரான விநாயகரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க, நாராயணியத்திலே குருவாயூரப்பன் நமக்கு செய்யக்கூடிய ஒரு அனுக்கிரகம், அந்தந்த சரித்திரங்கள் வரும்போது அதற்கு ஏற்றாற்போல் நமக்கு ஒரு சன்னதியை அமைத்து கொடுத்து அந்த திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிப்பார். அதே போன்று இப்போது சரித்திரத்திலே கைலாயத்திலே இருக்கக்கூடிய பரமசிவன் வைகுண்டத்திலே நின்று கொண்டு மோகனாவதார தரிசனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இந்த திருக்கோயிலிலே குருவாயூரப்பனோடு தனி சன்னதியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய பரமசிவனுடைய தரிசனத்தையும் நாம் அடைகின்றோம். இதோ அழகான தனி சன்னதியிலே சிரித்த முகத்துடன் வேயுளி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை முடிமேல் அமர்ந்து உலமே புகுந்த அதனால் என்று கங்கை தன்னுடைய சிரசிலே அலங்கரிக்க, பாம்புகளுடன் அவர் இங்கு குருவாயூரப்பனோடு காட்சியளிப்பது என்பது நமக்கு நாராயணிய சரித்திரத்தின் பொருத்தமாக இங்கு அமைந்துவிட்டது. நேபாளத்திலிருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட சால கிராமங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதாக திருக்கோயிலே இருப்பவர்கள் நமக்கு கூறுகின்றார்கள். இதே பரமசிவனுடைய காட்சியோடு நாம் அவர் வைகுண்டத்திலே மோகனாவதாரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரூபத்திற்கு திரும்பிவிட்டோம். பரமேஸ்வரனுக்கு குருவாயூரப்பா தாங்களும் காட்சியளிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்று 29வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்தை பட்டத்திரையும் துவங்கிவிட்டார். ஆராம சீமணி சகந்து ககாதலீலாக லோலாயமான நயன கபனிவ மனோஜ்ஞாவம் துவாமேஷ வீக்ஷ்ய
விகலத் வசனம் மனோபுகோ வேகாதனங்கரி புரங்க சமாலிலிங்க. தான் அழகா ஒரு புடவையை உடுத்திண்டு பட்டு பீதாம்பரங்கள் ஜொலிக்க சர்வாலங்கார பூஷிதனாக மோகனாவதார வேஷத்தோட காட்சி கொடுத்த குருவாயிரப்பா. அதை பார்த்த உடனேயே பரமேஸ்வரனுக்கு பெரிய ஆச்சரியம். பரமேஸ்வரன் காமனையே தகனம் பண்ணவர் இருந்தா கூட உன்னுடைய ஒரு ரூபத்துல மயங்கி நேர உன்னை ஆலிங்கனம் பண்றதுக்காக உன்னிடத்துல வந்தாராமே. அதை பார்த்த உடனேயே நீ சட்டுன்னு உன்னுடைய ரூபத்தை மறுபடியும் சங்கு சக்கராதிகளான மகாவிஷ்ணுவா மாத்திண்டு அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சையாமேனு 29வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பூந்தோட்டல் தனிலழகு தவழ்கின்ற பொன்னுருவாய் பொலிந்திட்ட உமையன்று மாந்தரெல்லாம் வணங்குகின்ற பரமசிவன் மதிமயக்கம் மிக கொண்டருகில் வந்து தாம் தமது விருப்பத்தால் தழுவிடும் நிலையனை பெற்றோரங்கே வேந்தனுக்கு வேந்தனோ குருவாயூர் வித்தகனே போற்றி போற்றி. குருவாயூரப்பா, பரமேஸ்வரன் உன்னிடத்துல வந்துட்டார், மோகனாவதார ரூபத்துல மயங்கினார். அப்ப நீ என்ன சொன்ன? இந்த மோகனாவதாரத்துல காமன் அழிச்ச உங்களுக்கு வந்து ஒரு மோகம் வரலாமா? உண்மையா இந்த மோகனாவதார வேஷத்தை போட்டு விட்டது யாரு தெரியுமா? சௌந்தரிய லகரியில ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்னார், அரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனியோ புராணாரி போத்வா புரரிபுமபி க்ஷோபமனயத்தே. ஹரியான எனக்கு என் சகோதரியினிடத்துல தான் பெண் வேஷம் போட்டுண்டா சுலபமா இருக்கும்னு அவ புடவைய கட்டி விட்டு எனக்கு அலங்காரம் பண்ண வேஷத்தோட நிக்கச்சே, அந்த பார்வதி பக்கத்துல இருக்கச்சேயே என் பேர்ல உங்களுக்கு மோகம் எப்படி வந்ததுன்னு கேட்டாராம். அதை பார்த்த உடனே பரமேஸ்வரனுக்கு ஆச்சரியம். பார்வதியை அழிச்சின்றார். இந்த தரிசனத்துக்காக எம்பெருமானுக்கு நன்றியை தெரிவிச்சார். கைலாசம் வர வரைக்கும் பகவான புகழ்ந்து பேசிண்டே வரார்னு 29வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தையும் தசகத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய பட்டத்திரி அழகா குருவாயூரப்பனிடத்துல ஆரம்பிக்கிறார். பூயோ பிவித்ருதவத்யம் உபதவ்ய தேவோகோ வீர்ய பிரமோக்ஷ விகசத் பரமார்த்த போதக தொல்மானிதஸ்தவ மகத்வமுவாச தேவ்யைர் தத்தாத்ருசத்வமவ வாத நிகேதநாத. குருவாயூரப்பா, திரும்பி வர வழியெல்லாம் பகவானுடைய பரமாத்ம தத்துவம், குருவாயூரப்பனான உன்னுடைய சௌலபியம், உன்னுடைய அலங்காரங்கள், நீ பண்ணக்கூடிய மாய, சர்வ வஸ்துவாக நீ இருக்கக்கூடிய வைபவம், தொன்மானிதஸ்தவ மகத்வம் உவாச தேவ்யைஹி, எல்லாத்தையும் புகழ்ந்துண்டே அவர் கைலாசத்தை அடைஞ்சாராமே. பரமசிவனும் சந்தோஷத்தை அடைஞ்சார், பார்வதியும் அடைஞ்சார். மகாவிஷ்ணுமான உனக்கும் குதூகலம். நீங்க இத்தனை பேர் சந்தோஷமா இருந்தா போருமா? இந்த சரித்திரங்களை எல்லாம் வர்ணிச்சிருக்க பட்டத்திரியான எனக்கும் வியாதியை போக்கி ஆனந்தத்தை ஏற்படுத்தணும்னு தத்தா அதிருசகா தொம் அவக வாதனிகேதநாத, எனக்கும் நீங்க அனுகிரகம் பண்ணணும்னு தசகத்தை முடிக்கிறார். அந்த 29வது தசகத்தினுடைய 10வது தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, பரமசிவன் உனையனைக்க பின்னரேதான் திறமனவே உன்மதனை உணர்ந்தவனாய் பார்வதிக்கும் இதனை சொன்னால் குருவானே குருவாயூர் கோமகனே உள் பெருமை கூறப்போமோ திருவனைத்தல் தருபவனே அடியனை தினம் தினமோ காப்பாய் நீயே அப்படின்னு தசகமானது பூர்த்தியாருது. அந்த பூர்த்தி பண்ண பட்டத்திரி 30வது தசகத்துல உயர்ந்த வாமனாவதாரத்தை தொடங்க இருக்கார். பக்தர்களே, நாளைய தினம் நமக்கு நாராயணியம் ஆரம்பித்து 3வது வருடத்தினுடைய ஒரு தொடக்கம். தமிழ் வருட பிறப்பில் ஆரம்பிக்கப்பட்ட நாராயணியத்தினுடைய 3வது வருட துவக்கம் ஏவிலம்பி வருடத்தில் வாமனாவதாரத்தோடும் பம்மலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய குருவாயூரப்பனுடைய மூலமூர்த்தியின் விஷு அழகா அபிஷேக அலங்காரத்துடன் அவரை நாம் நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே பிரபல ஜோதிடர் ஸ்ரீ ஏஎம் ராஜகோபாலன் அவர்களுடைய அறிமுக ஆசி உரையுடன் தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீ